ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 8ல் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? ஆறாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சுவர் கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் ஒலி எழுப்புகிறது எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எவ்வளவு முறை ஒலி எழுப்பும்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் மேலும் கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு நாளில் கடிகாரம் எழுப்பும் ஒலிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்களா? அது என்ன அப்படின்னா, இப்போ 1 மணிக்கு ஒரு தடவை, 2 மணிக்கு 2 தடவை, அதே மாதிரி 12 மணி வரைக்கும் ஒலி எழுப்பும். அப்போ 12 மணிக்கு 12 தடவை ஒலி எழுப்பும். அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பாருங்கள், எண்ணிக்கை நான் எழுதுகிறேன். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் இதே மாதிரி எத்தனை தடவை? 12 மணி வரைக்கும் ஒலி எழுப்பும். ஆனால் ஒரு நாள் அப்படின்னா 12 மணி நேரங்கிறது 2 தடவை வருமா? பகலில் 12 மணி நேரம், நைட்டு 12 மணி நேரம். அப்போ 2 தடவை வருங்கிறதுனால நான் 2ஆல் பெருக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன? 1 கூட்டல், அதாவது எண் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா தெரியும். என்னது? எண் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n+1/2ங்கிறது தான் அந்த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே கொண்டு வந்து போடலாம் பாருங்கள். ஈக்குவல் டு இந்த 2ங்கிறது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இங்கே எண்ணுக்கு பதிலாக 12. அப்போ 12ன்னு போட்டால் எண்ணுங்கிறது 2 பெருக்கல் எண்ணுக்கு 12, n+1னா 12 + 1 13 ஆயிரும் பை 2. இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். இப்போ 12 13 பெருக்கணுமா? இங்கே பெருக்கணும் அப்படின்னா 12 பெருக்கல் 13 பெருக்குனா 3 2 6, 1 3 3, 1 2 2, 1 1 1, 6 5 1, 156ன்னு வருதா? அப்போ ஒரு நாளில் கடிகாரம் எழுப்பும் ஒலிகளின் எண்ணிக்கை 156. ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின் கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அதே தான். மேலும் கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு நாளில் கடிகாரம் எழுப்பும் ஒலிகளின் திட்ட விளக்கம் நான் ஃபார்முலா எழுதுகிற பாருங்க. ஈக்குவல் டு √n² - 1/12. இதுதான் அந்த ஃபார்முலா. எடுத்துக்காட்டு 8ல் 10ல். ஓகேவா? அதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்க என்னென்னா, விளக்க வர்க்க சராசரிக்கு இது கொண்டு வந்திருப்போம். σ² = n² - 1/12ன்னு கொண்டு வந்திருப்போம். சிக்மா ஸ்கொயர் இருக்குது, நம்மளுக்கு திட்ட விளக்கம்னா சிக்மா வேணும். இப்போ சிக்மா மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்கொயருங்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டில் வரும். அப்போ n² - 1/12ங்கிறது திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா. அதிலிருந்து எடுத்துக்காட்டு 8ல் 10லேருந்து தான் நான் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை எடுத்து இங்கே போட்டிருக்கேனா, அதாவது ஒரு நாளில் அப்படின்னா இங்கே எண்ணுங்கிறது 12 தான். ஒரு நாளில் எடுப்போம்னா ஒரு நாள்னா இப்போ 2 தடவை 12 மணி நேரம் வருது. அதனால் இங்கேயும் போடணும் 2 × √n² - 1/12. ஓகேவா? இதுதாங்க. அப்போது இங்கே எண்ணுங்கிறது எவ்வளோ? 12 மணி நேரம். ஸோ சிக்மா = 2 × இங்கே எனக்கு பதிலாக 12ன்னு கொடுப்போமா? அப்போ 12² - 1/12 ஈக்குவல் டு 12 12 144 - 1/12. சிக்மா = இங்கே 2 × √144ல் 1 போயிடுச்சுன்னா 143/12. இப்போ 143 12ஆல் வகுக்கணுமா? நான் இங்கே சைடில் போடுற பாருங்க. 143 12ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 14 எடுத்துக்கலாம். 14ல் ஒரு தடவை 12ங்கிறது வரும். கழிச்சோம் அப்படின்னா 2. ஓகேவா? அடுத்து 3 கீழே இருக்கிற 3ல் எத்தனை தடவை 12 வரும்? ஒரு தடவை தான் வரும். 1 12 12 தான். இப்போ இதில் கழிச்சோம் அப்படின்னா 11 மிச்சம் வரும். அடுத்து நம்பர் இல்லாதனால நான் புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துறேன். இப்போ 110ல் எத்தனை தடவை 12ங்கிறது வரும் அப்படின்னா 9 தடவை வருமா? 9 12 108ன்னு வரும். மிச்சம் 2. மறுபடியும் புள்ளி இருக்கனால நான் இன்னொரு 0 சேர்த்துறேன். எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். அதனால் 3 ஸ்தானம் வர வரைக்கும் நம்ம போடலாம். இப்போ 20ல் எத்தனை 12 வரும்? 1 12 1 12 12 மிச்சம் 8ன்னு வரும். அடுத்து அதே தான், நான் 0 சேர்த்துறேன். 0ல் இதில் எத்தனை 12 வரும்னா I12 வருது. 6 12 72ன்னு வரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 3 ஸ்தானம் கிடச்சிருச்சு. என்னென்னு கிடச்சிருக்குன்னா 11.9. இது 2 ஸ்தானமாக மாற்றுவோமா? அதாவது 3ஆவது நம்பர் 5ஆவோ 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோம். இங்கே 6ன்னு இருக்குது, அது 5 விட அதிகமாக இருக்கனால பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துனா இந்த 1ங்கிறது 2ன்னு ஆயிரும். அதாவது 11.92. அப்போது இங்கே என்னென்னு வந்திருக்கு? 2. இந்த ரூட்டை இந்த 2ஐயும் வகுத்து வந்த ஆன்சர் 2 √11.92. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? 11.92க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ கண்டுபிடிக்கலாம் பாருங்கள்.
இப்போது வர்க்கமூலம் எடுக்கலாம் பாருங்கள். எடுக்கும்போது எப்போவுமே 2 நம்பர் நம்ம ஜோடியாக தான் எடுத்துக்குவோம். அப்போ நான் இந்த 2 நம்பர் ஜோடியாக எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 11. 11ல் ஸ்கொயர் நம்பர் வர்க்க நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 3 9ன்னு போடலாமா? அதாவது நன்னாங்கு போட்டால் 16ன்னு வந்துடும். 11 விட அதிகமாக போயிடும். இப்போ 3 9ன்னு போட்டிருக்கேன். 11லேருந்து 9 போச்சுன்னா 2. அடுத்து இங்கே புள்ளி இருக்கனால நான் புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த நம்பர் கீழே இறக்கணும். இங்கே ஜோடியாக தான் இறக்கணுமோ, அப்போ 92ங்கிறது நான் ஜோடியாக இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேலே என்ன நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். அப்போ 3 2ஆல் பெருக்குனா 6ன்னு வருமா? இப்போது இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கி இந்த 2ஐயும் பெருக்கும்போது வர்ற ஆன்சர் 292க்கு உள்ளே அடங்கணும். அப்போ 5 தடவை போடுறேன்னு வைங்க. நான் இங்கே போடுற பாருங்க. 5 தடவை போட்டால் 60, இங்கே 5ன்னு போட்டால் 65ன்னு வரும். அதே நம்பர் இங்கே மேலே நான் 5ன்னு போடும்போது இப்போ இப்படி வருமா? 5 25 மீதி 2 5 30 32 32 325ன்னு வருது. இதை விட அதிகமாக போயிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் கம்மி பண்ணி 4 தடவை போடுறேன். நன்னாங்கு 16 மிச்சம் 1 4 24 24 1 25 சரியா? இப்போ இதிலேருந்து இதை கழிக்கணும் அப்படின்னு இங்கேருந்து கடன் வாங்கினா இது 8ன்னு ஆயிரும். இது 12ன்னு ஆயிரும். 12ல் 6 போச்சுன்னா 6, 8ல் 5 போச்சுன்னா 3. ஓகேவா? இப்போ இங்கே இறக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புள்ளி வச்சுருக்கோம். அதனால் நான் 2 0 சேர்த்துறேன். இப்போது 2 நம்பர் ஜோடியாக இருக்கும். அதனால் 2 0 சேர்த்துறேன். இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் இங்கே மேலே இருக்கிற நம்பர் 2ஆல் பெருக்கி போடணும். இப்போ 4 2ஆல் பெருக்குனா 8, 3 2ஆல் பெருக்குனா 6 சரியா? இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் 3600க்கு உள்ளே அடங்கணும். இப்போ நான் இங்கே 1ன்னு போட்டால் கூட 681ன்னு வருது. இப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ரவுண்டாக ஒரு 700ன்னு எடுத்துக்கிறேன். 700ங்கிறது 3600ல் எத்தனை தடவை வரும்? 7ஆம் வாய்ப்பாடு சொன்னால் 7 35ன்னு வருமா? அப்போ 5 தடவை வருமா? அப்போது 5 தடவை நான் போடுறேன் பாருங்கள். 5 25 மிச்சம் 2, 8 40 42 42 மிச்சம் 4, 6 30 34 34 சரியா? இப்போ இதிலேருந்து இதை கழிக்கணும் அப்படின்னா இதிலேருந்து அப்படியே கழிச்சிடலாம் பாருங்கள். 600லேருந்து 425 போயிடுச்சு அப்படின்னா 175ன்னு வருமா? இப்போ புள்ளி இருக்கனால நான் மறுபடியும் 2 0 நான் அப்படியே சேர்த்திக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்கி போடணும். பெருக்கி போட்டோம் அப்படின்னா 2 10 10க்கு 0 மிச்சம் 1 4 2 8 8 1 9 3 2 6. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் மேலே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே வரணும். இப்போ இங்கே நான் 1ன்னு போட்டேன்னா 6901ன்னு வரும். அப்போ 7000க்கு பக்கமாக இருக்குது. அப்போ நான் 7000ன்னு எடுத்துக்கிட்டால் கூட 7000ங்கிறது 17500ல் எத்தனை தடவை வரும்? 2 தடவை தான் வரும். இப்போ இங்கே நான் 2ன்னு போடுறேன். ஓகேவா? 2 2 4 2 × 0 0 2 9 18 18க்கு 8 மிச்சம் 1 2 6 12 12 1 13 சரியா? இப்போ கழிக்க கூட வேணாம். நம்மளுக்கு இங்கே தேவையானது 3 ஸ்தானம். எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம் சரியா? இப்போ 3 ஸ்தானத்தில் பாருங்கள், இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 3.4 இந்த 3வது நம்பர் 5ஆவோ 5ஐ விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 கூட்டுவோம். ஆனால் இங்கே வந்து 5ஐ விட கம்மியாக இருக்கனால இந்த நம்பர் நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ 3.4 5ங்கிறத அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இதை கொண்டு போய் அங்கே போடலாம் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? சிக்மா ஈக்குவல் டு இங்கே 2ங்கிறது அப்படியே இருக்குது. இந்த ரூட் நம்பர் இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்ச நம்பர் மட்டும் என்னன்னு வந்தது? அதை பெருக்கலாம் பாருங்கள். 3.45ன்னு வந்தது. அப்போ இந்த 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 2 5 10 10க்கு 0 மிச்சம் 1 2 4 8 8 1 9 3 2 6 சரியா? இப்போ இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால நானும் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன். அப்போ 6.90ன்னு வருது. பின்னாடி 0 வரனால நம்ம அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ சிக்மாவோட வேல்யூ நம்ம எப்போவுமே தோராயமானது தான். சிக்மா தோராயமாக 6.9ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.